ஹாய் மக்களே, வெல்கம் டு ஜாலன்ஸ் குக்கிங் அண்ட் பேக்கிங். இன்றைக்கி வந்து கேபேஜ் கூட்டு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு அரை கப்பு கடலைப்பருப்பை வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அரை மணி நேரம் ஊற வச்சாலே போதும், அப்போ சீக்கிரம் வெந்துடும். இதை சேர்த்துக்கலாம் குக்கரில். ஒரு அரை கப்பு பாசிப்பருப்பு, இது நான் வறுத்து சேர்த்துக்கிறேன். இந்த சைடு ஒரு பெரிய கேபேஜ் வெட்டி வச்சுருக்கேன், அதை அப்படியே குக்கரில் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, ஒரு கப்பு தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை ஒரு 3 விசிலுக்கு வேக வச்சு கோஸ் கூட்டு தாளிச்சிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு வெடித்த பிறகு ஒரு வெங்காயம் பொடியாக சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இதுக்கு ஒரு 2 பச்சை மிளகா 3 கூட போட்டுக்கலாம். ஒரு 2 பீஸ் தேங்காய், அப்புறம் ஒரு 10 பல் சின்ன சின்ன பூண்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இதெல்லாம் சேர்த்து ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கினோடனே இந்த கேபேஜை சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம், ஒரு அரை ஸ்பூன். இந்த மாதிரி கோர்ஸ் அரைச்ச தேங்காய், சீரகம், பச்சை மிளகா, பூண்டு, இந்த பூண்டு போடும்போது ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். இந்த கேபேஜில் ஒரு சின்ன ஸ்மெல் இருக்கும், அதை எடுத்து விட்டுருவோம் இந்த பூண்டு. அவ்வளோதாங்க, கேபேஜ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். 2 பருப்பு போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேனல் பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.